முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் திரும்பவும் ஒரு சில மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறதாவும், லண்டன்ல இருந்து இந்தியா வந்திருக்கக்கூடிய சங்கீதா அவங்க மறுபடியும் தன்னோட கணவர் தன்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக திரும்ப லண்டனுக்கே போறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விவாகரத்து மனுவையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாங்க. கண்டிப்பா டிவிகே தொண்டர்களுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ரீயூனியன் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் வந்தாலும், அது எல்லாத்தையும் உல்டாவா மாத்துற அளவுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தாங்களோ அதை அப்படியே ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு கொடியேற்ற வந்தபோது அவர் வந்து அந்த கான்வாய் அப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஆனா நடிகை த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்ட விஷயம் தான் இப்போ வரைக்கும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் ஆரம்பிச்சு பல அரசியல் தலைவர்கள் வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களே வந்து இந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகும்போது கண்டிப்பா விஜய் அவரோட மனைவி சங்கீதாவுக்கு இது மிகப்பெரிய வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், எந்த ஒரு காரணத்துக்காக யாருக்காக அவங்க லண்டன்ல இருந்து மறுபடியும் சென்னை வந்தாங்களோ அவங்களே வந்து மறுபடியும் தன்னை அவமானப்படுத்துற மாதிரி, தன்னை உதாசனப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே மனதளவில் ஹர்ட் ஆயிருக்காங்களாம். தன்னோட கணவரோட மறுபடியும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சின்ன லீடு கிடைச்சா கூட அதை வச்சு தன்னோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம். கணவர் பல விஷயம் தவறுகளாக பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடிகை கூட தன்னோட கணவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்காருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, மனுவை வந்து கொடுத்துருக்காங்களோ, அந்த ஒரு நடிகையே பொது நிகழ்ச்சிகளில் விஜய் அவரோட ஃபேமிலி பக்கத்தில் வந்து உட்கார்றது, அவரை பற்றின பல விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மனைவி சங்கீதா அவங்க ரொம்ப மனதில் பாதிக்கப்பட்டு அவங்க திரும்ப சென்னையிலேருந்து லண்டனுக்கே போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றி தன்னோட கணவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஆர்கியூமெண்ட்டாக முன் வைச்சாலும் அது வந்து கடைசி வரைக்கும் அதில் சுமூக தீர்வு எட்டல அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்டேட்டாக வெளிவந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்களோட மகள் திவ்யசாஷாவும் அங்கேருந்து அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. விவாகரத்து மனு மட்டும்தான் வாபஸ் வாங்கியிருக்காங்களே தவிர இவங்க 2 பேர்களுடைய கருத்து வேறுபாடு இன்னும் வந்து சால்வ் ஆகலை. திரும்பவும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலயமா தெரிய வருது. இதே சுதந்திர தின விழாவுக்கு மனைவி சங்கீதாவை தான் அப்பா அம்மாவோட விஜய் அவர்கள் கூப்பிட்டு வந்திருந்தாருன்னா கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அங்கே நடந்ததே வேற அப்படிங்கிறது தான் பார்க்குறவங்களோட ஆதங்கமாக இருக்குது. இப்போ மறுபடியும் சங்கீதா அவங்க லண்டனே போகிறதுக்கு முடிவு பண்ணுறதை பற்றியும், விஜய் அவர்கள் தன்னை அவமானப்படுத்திட்டாரு அவங்க நினைக்கிறத பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.